அவர் ஃபோன்லேயே தான் வைத்தியம் பார்த்துப்பார். எப்பயாவது தான் செக்கப் பண்ணுவார் ரெகுலராக. பட் நல்ல மனிதர். இப்போ வந்து இவருக்கு வந்தது என்னன்னு நினச்சிங்கன்னா, 72 முறை துடிக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இருக்குல்லம்மா, அதான் கார்டியாக் அரெஸ்ட். ரத்த குழாயில் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கொலஸ்ட்ரால் படிவது. கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம், நீ மகிழ்ச்சி இழப்பதால். ரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு அடைப்பட்டு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு குறைஞ்சது 20-25 வருஷம் ஆகும். 25 வயசு 23 வயசு ஜிம்மில் போய் இறக்குறாங்கல்ல, அதுக்குன்னா தெரியுமா காரணம்? எது புதிதாக இருக்கின்றோ நீங்களே டாக்டர் ஆகக்கூடாது. உங்கள் டாக்டர்கிட்ட தான் போய் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். மகிழ்ச்சியை கோடிட்டு காட்டுறேன். 10க்கு கீழே 1 குறைஞ்சா கூட கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சிடும். வெயிட்டை குறைக்கணும்னா ஒன்றே ஞாயிறு வச்சுக்கணும். அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். நிறைய பேர் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்னு தப்புன்றேன். அந்த காலத்து சொல்லிட்டாங்க. ஐபிஎன் ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம். ஹெல்த் அப்படின்னு சொல்லும்போதே முதல்ல நம்மளோட உடம்புல இதயம், இந்த இதயம் நின்று போச்சுன்னா நம்ம உயிர் இல்லை. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது. இந்த இதயத்தை பல வருஷமாக நிறைய பேருக்கு காப்பாற்றி கொடுத்து வாழ்க்கையில் நிறைய மாற்றத்தை கொண்டு வந்துட்டுருக்காரு. அவர் தான் பேராசிரியர் வி சொக்கலிங்கம், கார்டியாலஜிஸ்ட், இதய நல மருத்துவர். இன்னைக்கு அவர் தான் சந்தித்து நிறைய ஆலோசனை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். டாக்டர் வணக்கம். நன்றி, வணக்கம்மா. ஐபிஎன் நேயர்கள், உலக மக்கள் அனைவரும் பயனடைகிறதுக்கு நான் ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக தான் ஐ ஹாப்பியஸ்ட் பர்சன். அனைவருக்கும் நன்றி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ டாக்டர். உங்களோட பல வருட அனுபவம், இந்த அனுபவம் தான் நிறைய பேருடைய உயிரை காப்பாற்றிருக்கு இன்னைக்கு. ஏன்னா இப்போ இதயம் அப்படிங்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டியை பற்றி நம்ம பேசியிருக்கோம். முதல்ல நிறைய நேர்களுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ கூட சமீபத்தில் நமக்கு தெரிஞ்ச ஒரு ஃபேமஸான ஆக்டர், நடிகர் பாக்யராஜ் சார் இறந்து போனார். அவருக்கு ஏற்பட்டது கார்டியாக் அரெஸ்டா இல்லை ஹார்ட் அட்டாக்கா? இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியாமல் இன்னும் நிறைய பேருக்கு ஒரு குழப்பம் இருக்குது. இதை பற்றி தான். பாரதி ராஜா, பாக்கியராஜா, வாலிச்சந்திரன் அவங்களெல்லாம் எனக்கு நெருங்கிய நண்பர். அவர்கள் அனைவருக்கும் சொக்கலிங்கம் மருத்துவராக இருந்தம்மா. நான் சிங்கப்பூரில் இறங்கும்போது தான் அவர் இறந்த நியூஸ் கிடச்சிது, பாக்கியராஜ். இது வந்து என்ன பண்ண, மார்னிங் வந்து வாக்கிங் போயிட்டு வந்தார். அவர் ஃபோன்லேயே தான் வைத்தியம் பார்த்துப்பார். எப்பயாவது தான் செக்கப் பண்ணுவார் ரெகுலராக. பட் நல்ல மனிதர். இப்போ வந்து இவருக்கு வந்தது என்னன்னு நினச்சிங்கன்னா, எனி பர்சன் இறப்பது வந்து கார்டியாக் டெத்து தான். எந்த வியாதி வரட்டும், டெத்துன்னு எப்போ டிக்ளேர் பண்ணுவோம்? கார்டியாக் அரெஸ்ட். கார்டியாக் அரெஸ்ட்னா பாருங்களேன், இதயம் வந்து 72 முறை துடிக்குது. ஒரு நாளைக்கு 1,00,000 முறை. அது வாழ்கின்ற அனைத்து வருடங்களும் இடைவெளாமல் துடிக்குது. அந்த எலக்ட்ரிக்கல் ஸ்டாப்பேஜ் ஆஃப் ஹார்ட் பீட்ஸ் இருக்குல்லம்மா, அதான் கார்டியாக் அரெஸ்ட். ஸோ எலக்ட்ரிக்கல் அரெஸ்ட்ன்றது ஹார்ட் பீட் நின்றுடுது. கார்டியாக் ஹார்ட் அட்டாக்கு சொல்கிறல்லம்மா, அது பார்த்தீங்கன்னா இதுதான் இதயம். இதயத்து மேலே ஒரு உன்னிப்பாக கவனி, சிகப்பு கோடு, அதான் ரத்த குழாய். ஹார்ட் அட்டாக்னா இதை பாருங்க, நீ கேட்டதுக்காக சொல்கிறேன். இதாமல் இதய ரத்த குழாய் மேக்னிஃபை பண்ணியிருக்கோம். ஓகே. அந்த இதய ரத்த குழாயில் வந்து ரத்தம் போகுது. அதான் எல்லா நியூட்ரிஷனும் கொடுக்கணும், குளுக்கோஸு, ஆக்சிஜன். அதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால்னு ஒன்று இருக்கணும். கொலஸ்ட்ரால் ஒன்று ரத்தத்துலேருந்து இடத்துல இதே நின்றுடும். நீ மகிழ்ச்சியாக இருக்கின்ற வரை அந்த ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் இதயத்தை காப்பாற்றி கொண்டே இருக்கும். இப்போ ஹார்ட் அட்டாக்குன்னு சொன்னீங்கல்லம்மா, முக்கியமாக யாரும் பயமுறுத்தலை, புரிய வச்சிங்கன்னா விநாயகர் அனைவருமே நலமுடன் வாழறதான் கற்றுக்கள் சொல்கிறோம். எவருக்கு மாரடைப்புன்னு வந்திருந்தாலும் பூர்ணமாக குணமடைய வாய்ப்பு. வராதவங்களுக்கு 100 வயசு வராத இருக்கிறதுக்கு வழிமுறைகள் தான் உங்களோட பேட்டியில் சொல்ல போகிறேன். இப்போ பாருங்களேன், இந்த இதய ரத்த குழாயில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்கணும். எவனுக்காவது நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் வருதுன்னு வச்சு, மன வருத்தம், அழுத்தம், போட்டி, பொறாமை, கோபம், ஏதாவது நெகட்டிவ் வந்தது. மகிழ்ச்சி இல்லாத உணர்வுகள் அனைத்தும் நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ். மகிழ்ச்சியாக இருக்கும்போது என்டார்ஃபின் சுரக்குதுமா. அந்த என்டார்ஃபின் இருக்கின்ற வரை கொலஸ்ட்ரால் ரத்தத்தில் உயிரை காப்பாற்றும். அந்த நெகட்டிவாக இருக்கும்போது அட்ரினலின் ஹார்மோன் கூடுது. அந்த அட்ரினலின் ஹார்மோன் கூடுச்சுன்னா உன்னிப்பாக கவனிங்க, ரத்தத்தில் இருக்கின்ற கொலஸ்ட்ரால் ரத்த குழாயிலிருந்து பிரியுதுமா. ரத்தத்தில் பிரிஞ்சு ரத்த குழாயில் வெள்ளையாக தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் கொலஸ்ட்ரால் படிவது. அந்த கொலஸ்ட்ரால் ரத்த குழாயில் படியுது பாரு. இது பாருங்கள், ஒன்றுமே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக கிராஸ் செக்ஷனில் பார்த்து படிஞ்சு காட்டுறோம். அந்த இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிவதற்கு ஒரே ஒரு காரணம்,
நீ மகிழ்ச்சியை இழப்பதா. மகிழ்ச்சியை இழப்பதால் கொலஸ்ட்ரால். படிது மகிழ்ச்சியோடு இருந்தால் நல்லது இல்லை. ஸோ மகிழ்ச்சியை இழக்கின்றோம். அட்ரினல் ஹார்மோன் சுரக்குது, அது கொஞ்சம் கொஞ்சமாக படியுது. இரத்த குழாயில் கொலஸ்ட்ரால் படிஞ்சு அடைப்பட்டு ஹார்ட் அட்டாக் வருவதற்கு குறைந்து 20-25 வருஷம் ஆகும். 25 வருஷம். அது என்ன, க்ரானிக் ஸ்ட்ரெஸ் மாதிரி ஏதோ ரீசன். ஏன் இப்போ 20, 22, 23 வயசு பாக்கியராஜை விட்டுடுங்க, 25 வயசு 23 வயசு ஜிம்மிலெல்லாம் போய் இறக்குறாங்கல்ல, அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? இந்த சிகப்பு கோடை பாருங்கள், உள்ள வேக்ஸ் மாதிரி லைனிங் இருக்கும். அது வேக்ஸ் மாதிரி லைனிங் தான் ரத்தம் சீராக போகும். இது அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்பொழுது அந்த ஒரு கிராக் வருமா அந்த ரத்த குழாயில், ஒரு கீரல் மாதிரி வந்த உடனே இதை பாருங்களேன், உடனே ஒரு நிமிடத்தில் ரத்தம் கிளாட் ஆயிடும். ஸோ ரத்தம் கிளாட்டுன்றது கொரோனரி த்ராம்போசிஸ். இது வந்து 1 நிமிடம் 2 நிமிடம் போதும். இது அக்யூட் ஸ்ட்ரெஸ்னால். இந்த அக்யூட் ஸ்ட்ரெஸ் வரும்போது இதை பாருங்களேன் உன்னிப்பாக, இதுதான் இதே ரத்த குழாய் குறுக்களவு வச்சுங்களேன், உடனே ரத்த குழாய் வேகமாக சுருங்கும். அது ஸ்பேசன் பேர். ஸோ 3 தான் காரணம். ஒன்று ரத்த குழாய் அடைப்படுதல் கொலஸ்ட்ரால்னால, ரத்தம் உறையுதல், ரத்த குழாய் வேகமாக சுருங்குதல். இது 3 தான் ஹார்ட் அட்டாக் காரணம். மகிழ்ச்சியோடு இருக்கிற சொக்கலிங்க முடிவு பண்ணிட்டீங்கன்னா இது 3ம் நீங்கள் 100க்கு 100 தவிர்க்க முடியும். ஸோ மெயின் காரணம் அக்யூட் ஸ்ட்ரெஸ்ஸோ, கொஞ்சம் கொஞ்சம் பிளாக் இருக்கும், அவனுக்கு அக்யூட் ஸ்ட்ரெஸ் வந்து கிளாட் ஆகுது. கொரோனரி த்ராம்போசிஸ், அதை கிளாட்டிங்னா இரத்த குழாய் அடைப்பட்டு இந்த இரத்த இதய தசைகள் வந்து செயலற்று போவது தான் மாரடைப்பு. அட்டாக் மாரடைப்பு வந்து மெக்கானிக்கல் ஈவெண்ட். அடைப்பு ரத்தம் செல்லல, அட்டாக். கார்டியாக் அரெஸ்ட் வந்து இதய துடிப்பு டக்கு நின்றுடுது, அரெஸ்ட் ஆகிடுது, ஸ்டாண்ட் ஸ்டில் ஆகிடுது. இந்த கார்டியாக் அரெஸ்ட் வந்து நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த அதிர்ச்சியான விஷயம், யாரோடையாவது இறப்போ இல்லை அவங்களுக்கு ஏதாவது பயப்படுற மாதிரி விஷயமோ இது வரும்பொழுது உடனே ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அப்படி தான் சொல்லுங்க, ஒரு அதிர்ச்சியானது ஒன்றுமா, ஒரு யாரை இறந்துடுறாங்க, கோவிட் டைமில் பார்த்துருப்போம், வேலை போயிடும், பணம் போயிடும். அந்த அதிர்ச்சின்னு வரும்பொழுது கீரல் வந்து கிளாட் ஆகி அட்டாக் வருது. அந்த ஹார்ட் அட்டாக் வந்த உடனே கார்டியாக் அரெஸ்ட் வந்துடும். ஸோ இந்த இடத்துல ஒன்று சொல்ல, முதல் கேள்விக்கு வரேன். கார்டியாக் அரெஸ்ட்டும் ஹார்ட் அட்டாக்கும் 2 செப்பரேட் ஈவெண்ட். கார்டியாக் அரெஸ்ட் எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட், கார்டியாக் ஹார்ட் அட்டாக் மெக்கானிக்கல். ஆனால் மெயின் எந்த மனிதன் இறப்பதும் கார்டியாக் அரெஸ்டாக தான். ஆக்சிடென்ட்டாக உயிர் பிரியும் போது அரெஸ்ட் ஆகிடுதுமா. பட் கார்டியாக் அரெஸ்ட்டுக்கு மிக மிக முக்கியமான காரணம் ஹார்ட் அட்டாக் தான். இதோட சிம்டம்ஸ் அப்படின்னா எப்படி டாக்டர்? சடனாக வரவங்களுக்கு சிம்டமே இருக்காது. இப்போ ஜிம்மில் இருக்காங்க, 23-24 வயசு, சமயத்தில் ஒரு பெண்மணி கூட டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க, ஸ்டேஜ்லயே டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க, அப்படியே வந்து இறந்துடுறாங்க. எந்த அதில் மகிழ்ச்சி தானே கொடுக்கணும். ஆமாம். அந்த மகிழ்ச்சியை கொடுக்குற இடத்துல ஸ்ட்ரெஸ்ஸாக நினச்சிட்டு அட்டாக் வந்துடும். எக்ஸ்ட்ரீம் மகிழ்ச்சியாக இருக்காங்க வச்சுங்க, ஒரு உதாரணத்துக்கு பயமுறுத்தலை, எக்ஸ்ட்ரீம் மகிழ்ச்சியும் அவங்களுக்கு அதிர்ச்சியாக நினச்சிங்கன்னா மறுபடியும் கிளாட் ஆகிடும். ஸோ எந்த நிலையும் நீ பேலன்ஸாக வாழ கற்றுக்கணும் ரொம்ப. ஏன்னா 2 மில்லிமீட்டர் ரத்தக்கூடாது தானம்மா. உடனே பயந்துட எப்படி தோக்கலிங்க வாழறதுன்னு நினைக்க வேண்டாம். என் நிலையினே மகிழ்ச்சி இறக்கக்கூடாது. சரி, ஒரு கேள்வி, ஒரு பிரச்சனை இருக்குது, கவலைப்படுறேன், கவலைப்பட்ட பிரச்சனை போயிடுமா? இல்லை தெரிஞ்சது எதுக்கு கவலைப்படணும்? ஸோ இனிமேல் வாழ்க்கையில் நேயர்கள் எந்த பிரச்சனை இருந்தாலும் அதை வெளியில் பார்த்து, நீ கும்பிடுற தெய்வங்களோ பிரார்த்தனை பண்ணுறீங்களோ ஏதோ ஒன்று கும்பிடுகின்ற தெய்வத்தின் மீது அந்த பிரச்சனையை போட்டுவிட்டு தெய்வ சக்தியை உள்ளே வாங்கி உள்ளே இருக்க மகிழ்ச்சி நீ குறையாமல் இருந்தால் 100 வருடம் வாழ முடியும். நீங்கள் சொன்னீங்க இன்னைக்கு வாழ்க்கையில் இந்த ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து சின்ன குழந்தைகள்லேருந்து சீனியர் சிட்டிசன்ஸ் வரைக்கும் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான ஸ்ட்ரெஸ்ஸு. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால கார்டியாக் அரெஸ்ட்டோ இல்லாட்டி ஹார்ட் அட்டாக்கோ, இப்போ ஹார்ட் அட்டாக் வந்து 25 வருஷம் ஆனால் தான் ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்கிறீங்க. அடைப்பு வரதுக்கு இது வந்து சடனாக நிறைய பேருக்கு ப்ரீதிங் ப்ராப்ளம் வந்துட்டு அப்படியே வந்து உயிர் போகிறத நம்மளால் பார்க்க முடியுது. இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால உண்மையிலே இப்படி ஆகுமா? இதை பாரு, அட்டாக் வந்து என்ன ஆகிடுது தெரியுமாம்மா, இதுதான் ஹார்ட் இல்லைம்மா, இதயம் வந்து ரைட் சைடில் பம்ப் பண்ணி நுரையீரலுக்கு போய் சுத்தப்படுத்தி லெஃப்ட் சைடில் வந்து இதயத்தை விட்டு வெளில போகணும். எப்போ ஹார்ட் அட்டாக் வருதோ நுரையீரலேருந்து ரத்தம் வருது இல்லை, நுரையீரலே தங்கிடும். நுரையீரல் தங்கிச்சுன்னா ஒரு சஃபகேஷன், இரும்பல், மூச்சு வாங்குறதுல வர்றது வந்து இதயம் சரியாக வேலை செய்யணும்னு அர்த்தம். உடனே வேர்க்கும், படபடப்பாகும், ப்ரெஷர் குறைஞ்சோன்னு ஃபெயிண்ட் ஆகிடுவான், சின்கப்பி வந்துடும். உடனே கைக்கெல்லாம் வலி பரவலாம், சுண்டவர்களுக்கு கூட பரவலாம். அந்த வலியெல்லாம் ரெஃபர்ட் பெயின். எது புதிதாக இருக்குன்றது நீங்களே டாக்டர் ஆகக்கூடாது, உங்கள் டாக்டர்கிட்ட தான் போய் நீங்கள் கட்டாயம் தெரிஞ்சுக்கணும். ஓகே. இப்போ ஒன்று எப்படி தோக்கலிங்க இப்படி வாழ முடியும்? ஸ்ட்ரெஸ்ஸுன்றது வந்து நான் என்ன தெரியுமா சொல்கிறேன், அனைவரும் ஸ்ட்ரெஸ்ஸுடன் வாழுங்கள்.
அந்த ஸ்ட்ரெஸ்ஸை பாசிட்டிவாக மாற்றிக்கொள். பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ்னால் நீ செய்கின்றதிலிருந்து மகிழ்ச்சி அடைந்தால் அது பாசிட்டிவ் ஸ்ட்ரெஸ், அது என்டார்ஃபின் கூடும். அது நெகட்டிவாகவும் அட்ரினல் கூடும். நெகட்டிவ் ஸ்ட்ரெஸ் உங்களை கொண்டுடும். ஸோ பாசிட்டிவோ அண்ட் நெகட்டிவோ அது உன்னிடம் மட்டும்தான் இருக்குது. இதை சிகப்புன்னா 0, மகிழ்ச்சியை கோடிட்டு காட்டுறேன். 0 இது, 5ன்னா எல்லோ, 10ன்னா க்ரீன். 10க்கு கீழே 1 குறைஞ்சா கூட கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சிடும். ஸோ என் நிலையில் நான் சொல்லிட்டேன் வச்சுக்க, மகிழ்ச்சியற்ற நிலையை நீ சுமக்காத, கடல் மேலே போட்டுடு. 10 நிலைக்கு வந்துட்டு உள்மனதில் இருக்க மகிழ்ச்சி 10ல் வச்சுக்கிட்டு 7, 8, 2, 3 நீங்கள் போக்கணுமே தவிர அதற்கு உள்ளே கால் எடுத்து வைக்கக்கூடாது. ஸோ உன் வாழ்க்கையை நீ வெளியிலேருந்து பார், உன் வாழ்க்கைக்குள்ளே போகக்கூடாது. உடல் பருமனாக இருக்குது. அதான் இப்போ உலகம் மட்டும் சொல்லிடுறேன், மினிமம் இஸ் மேக்சிமம். உங்கள் தேவைகளை குறைவாக வைத்து கொண்டால் ஹாப்பினஸ் இஸ் எ மேக்சிமம். லெஸ் இஸ் மோர். உடம்பிலும் பாரம் இருக்கக்கூடாது, மனதிலும் பாரம் இருக்கக்கூடாது. உடம்பு பாரமாக இருந்தால் என்ன தெரியுமா ஆகிடுமா, இந்த ஒபிசிட்டியை ஒரு டிசீஸாக மாறிடுமா. மூட்டு வலி வர்றது, மூச்சு வாங்குறது, இன்டைஜஷன் வர்றதுல இல்லை. அந்த ஒபிசிட்டி இருக்கவங்க கொலஸ்ட்ரால் கூடிடும், ரத்த கொதிப்பு வந்துடும், கொலஸ்ட்ரால் வந்துடும், சர்க்கரை வியாதி வந்துடும். இது எல்லாம் வரும்பொழுது ரத்த குழாய் ரொம்ப ஈஸியாக கொலஸ்ட்ரால் படிய ஆரம்பிச்சு. ஸோ ஒரு விஷய சைக்கிளாக போயிடுமா. ஸோ ஒபிசிட்டி என்பதை கட்டாயம் தவிர்த்து விட வேண்டும். ஆனால் இந்த இடத்துல ஒன்று சொல்லிடுறேன், நல்லா குண்டாக இருப்பாங்க, எக்ஸசைஸ் பண்ணி வெயிட்டை குறைக்க முடியாது. எக்ஸசைஸ் பண்ணால் 5% குறையும். வெயிட்டை குறைக்கணும்னா ஒன்றே ஞாயிறு வைத்துக்கொள்ளுங்க, அரிசி எவ்வளோ தூரம் கெடுதலோ அதே அளவு கோதுமையும் கெடுதல். அப்போ நிறைய பேர் நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன்னு தப்புன்ற அந்த காலத்து சொல்லிட்டாங்க. நீ அரிசி கோதுமையை சாப்பிடுற இன்றையிலேருந்து பாதி ஆக்கிடணுமா. பாதி ஆக்கிட்டு மீதி பாதி பழக்கமற்றதுக்கு தண்ணீர் மாத்திரம் குடிச்சு. ஸோ என்ன பண்ண முக்கியமானது சாப்பிட்ட பிறகு பசி என்ற உணர்வு இருந்தால் காய்கறி பழங்கள் நல்லா சாப்பிடுங்க. வயிற்று நிரப்புறது தண்ணீர் வெயிட்டு போடாது, சுவாசிக்கின்ற காற்று வெயிட்டு போடாது. எது சாப்பிட்டாலும் வெயிட்டாக மாறிடுமா. அதனால் நீங்கள் அரை வயிறு சாப்பிட்ணும், 1/4 வயிறு தண்ணீர், வயிறு 1/4 வயிறு காலியாக தான் இருக்கணும். சாப்பிட்ட வரை காலி என்ற உணர்வு இருந்தால் எந்த வியாதியும் வராது. வேண்டும் பொழுது மட்டும் சாப்பிடு, வேலைக்கு சாப்பிட வேண்டாம்.